இன்றைக்கு நான் 12வது சீஷனாகிய யூதாஸ் காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர் என்றால் இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவருவருக்கும் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போனேர்கேஸ் என்ற பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பத்தொலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. ஆண்டவர் 3 முக்கியமான நோக்கத்தோடு சீஷர்களை தெரிந்து கொண்டார். முதல் நோக்கம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக. ஒரு கிறிஸ்தவனானாலும், ஒரு சீஷனானாலும், ஒரு ஊழியக்காரனானாலும் அவருடைய முக்கியமான கடமை இயேசுவோடு இருக்கணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும், கற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கணும், அவரோடு இருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அவரோடு இருந்து உன்னத பலனை பெற்றுக்கொள்ளணும், அவரோடு இருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல் முக்கியமான நோக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரோடு இருக்கணும். நம்ம பூமியிலும் அவரோடு இருக்கணும், பரலோகத்திலும் அவரோடு கூட இருக்கணும். ஒரு முறை பேதுருவும் யோவானும் பேசுகிற ஞானத்தை பரிசேயர்கள் கேட்டபோது ஆச்சரியப்பட்டு, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு வல்லமையோடு பேசுகிறார்கள். முடிவிலே சொன்னார்கள், அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்களாம். இயேசுவோடு நேரம் செலவழிக்க அவருடைய சுபாவம் நம்மில் வருகிறது, அவருடைய குணாதிசயம் நம்மில் வருகிறது, அவருடைய கிருபை வரங்கள் நம்மிலே வருகிறது, நாம் எழுந்து பிரகாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், உங்களுடைய நண்பன் யார்? உங்களுடைய நேரத்தை நீங்கள் யாரோடு செலவழிக்கிறீர்கள்? அதை சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று உங்களை பற்றி சொல்லிவிடுகிறேன் என்பது அந்த பழமொழி. இன்னொரு பழமொழி உண்டு, மல்லிகை பூவோடு சேர்ந்த நாரும் கூட மனம் பெற ஆரம்பித்து விடுமா, மனம் பெற ஆரம்பித்து விடும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர 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 அந்த அக்கினி மயமானவரை நெருங்கி வாழ வாழ அவரிலிருந்த ஒரு அக்கினி உங்களிலே இறங்கி வந்துவிடும். தமிழ் மொழியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாட ஆரம்பித்து விடுமா. அவ்வளவு தூரம் அவர் அழகாக கவிகளை பாடுவாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் கர்த்தரோடு இருக்கணும், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா என்று பாடினார். சீஷர்களை அழைக்கும் போது முதல் காரியம், சீஷன் என்ற வார்த்தைக்கு கற்றுக்கொள்ளுகிறவன் என்ற அர்த்தம், பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம், குருவை மாதிரியாய் கொண்டவன் என்ற அர்த்தம். ஆண்டோடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது, எனக்கு பணம் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், என் வயிற்றோலி தீரணும், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளோடு வருவார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் முக்கியமானது
நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு இருக்கணும். ஆகவே தான் அவருடைய பாதத்தில் காத்திருந்த மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். இயேசு 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். கல்விமான்கள் இல்லை, படிப்பறிவு உள்ளவங்க இல்லை, ஞானிகள் இல்லை, பணமுள்ளவர்கள் இல்லை. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா கடலில் தான் அவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 16 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பேண்ட்டு ஷர்ட்டு பட்டு சேரெல்லாம் உடுத்துட்டு போவாங்களா? சிம்பிளாக கோமணம் பாய்ச்சிட்டு போயிருப்பாங்க. கடற்கரையில் இயேசு நிற்க போது பேதுரு வஸ்திரம் இல்லாத இருந்தும் குச்சிட்டாராம். துணிமணிகளோட உடுத்தலை பாருங்க. மற்றவங்களோடு பழகிற நாகரிகம் இல்லை, படித்தவர்களோடு ஒரு ஐக்கியம் இல்லை. காலாகாலமாக அந்த மீனை பிடிச்சி அந்த மீன் நாத்தத்தோடு வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதமைகளை தெரிந்து கொண்டார். இந்த 11 சீஷர்களும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். யூதாஸ் காரியோத்து மட்டும்தான் யூதேயாவை சேர்ந்தவர். 11 பேருடைய தொழில் முக்கியமாக மீன்பிடித்தல். மத்தேயு, லேவி, உடைய சகோதரன் அந்திரேயா, இந்த 3 பேர் தான் வரி வசூலிக்கிற தொழிலை செய்தார்கள். யூதாஸ் காரியோத்து ஒருவன் தான் படித்தவன். அவனை யூதேயாவிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முதலாவது அவர்கள் கர்த்தரோடு இருக்கணும். 2வது அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்க அனுப்புகிற இடத்துலெல்லாம் அவர்கள் போகணும். ஆகவே இந்த 14ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். ஒரு முக்கியமான பிரசங்கம் பண்ணணும். யோவான் சானகன் முதல்ல பண்ண முக்கியமான பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சீஷர்கள் பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பிரசங்கிக்காவிட்டால் ஜனங்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் அறியாமல் இருந்தால் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். பிரசங்கம் பண்ணும்போதுதான் மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டது. ஐயோ, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை நம்முடைய நாவிலே அக்கினியாய் வைக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஆவியும் ஜீவனமான வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருகிறபடியால் பிசாசுகள் அலறுகிறது. பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். படிப்பறிவு இல்லாதவர் தான் பேதுரு, நாகரிகம் இல்லாதவர், பண்பாடு இல்லாதவர், மீன் பிடிக்கிறவர் தான். ஆனால் அந்த வசனம் வல்லமையுள்ள வசனமாய் இருந்தபடியால் 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கிறதுக்கு காலேஜில் படித்தவர் அல்ல, பெரிய சாதுரியவானவர் அல்ல, பெரிய பைபிள் காலேஜில் போய் டாக்டரேட், டிவினிட்டி, அது இதெல்லாம் தியாலஜியெல்லாம் படித்து விட்டு வந்தவர் அல்ல. ஒரு பேதமையான எளிய பிரசங்கமாக இருந்தாலும் அந்த பிரசங்கத்திலே ஆவி இருந்தது, ஜீவன் இருந்தது. அந்த பிரசங்கத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. ஆகவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய முதல் நோக்கம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதை பார்க்கிலும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியம், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை துதித்து போற்றுகிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை தான் முதலாவது தருகிறார். 2வதாக பிரசங்கம் பண்ணும்படி, 3வதாக 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வியாதிகளை குணமாக்கி
பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். சுருக்கமாக சொன்னால் ஜனங்களுக்கு அவர்கள் நன்மை செய்யணும். அவருடைய வியாதிகளை குணமாக்கணும், சாபங்களை முறிக்கணும், பிசாசுகளை துரத்தணும், கட்டுகளை நொறுக்கணும், மரித்தோரை உயிரோடு எழுப்பணும், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கணும், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கணும். ஆண்டவருடைய இருதய துடிப்பு தன்னுடைய சீஷர்கள் மூலமாய் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவரை குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக. ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஒரு பிரச்சனை நிறைந்த மக்கள் மத்தியில் இருக்கிறேன். எனக்குள்ளே தங்கியிருக்கிற கிறிஸ்து பிரச்சனைகள் நீக்குகிறவர். எனக்குள்ளே தங்கியிருக்கிற இயேசு புயல் காற்றை அமர பண்ணுகிறவர், கொந்தளிப்பை ஓய பண்ணுகிறவர், சமாதான பிரபு. அவருடைய நாமத்தில் குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும். குடும்பத்தில் இருக்க நோய்கள், வியாதிகள், பிசாசுகள் எல்லாம் நீங்கணும். நான் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? சாலமோன் ஞானி சொன்னார், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது நீ அதை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது உனக்கு பாவமாகிவிடும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் யூதாசை தெரிந்து கொள்ளும் போது வேதத்திலே லூக்கா 6:12 அவர் ஒரு மலையின் மேல் ஏறி முழு இரவும் ஜெபம் பண்ணி இந்த 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். பிதாவானவர் யார் யாரை வெளிப்படுத்தினாரோ அந்த 12 பேரை தெரிந்து கொள்ளும் போது சாதாரணமாய் தெரிந்து கொள்ளல. இவன் பணக்காரன், நம்ம ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவன் ரொம்ப படிச்சிருக்கான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நிறைய தசமா பாகம் கொடுப்பான், இவர் டாக்டர், நமக்கு நோய் வரும்போது ஃப்ரீயா அவர் ஊசி போடுவார். ஆட்களை பார்த்து, படிப்பை பார்த்து அவன் தெரிந்தெடுக்கல. பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ முழு இரவும் ஜெபம் பண்ணி அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்ல ஒரு ஆள் யூதாஸ் காரியோத். ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டார், யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு முன்னமே அவருக்கு தெரியுமே, அவர் ஒரு தீர்க்கதரிசி தானே, அப்படி இருக்கும்போது ஏயா யூதாஸை தெரிந்து கொண்டார்? அந்த தெரிந்து கொள்ளுதல் உண்மையானதுதானா? கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டிருந்தார். இந்த ஊழியக்காரர் சொன்னார், பாப்பா கொஞ்சம் நிறுத்து, யூதாஸை தெரிஞ்சது 2வது. இத்தனை வருஷமான ஆண்டவர்கிட்ட என்ன போய் தெரிந்து கொண்டீர்? என்ன தெரிந்து கொண்ட ரகசியமே எனக்கு தெரியல. இதுல யூதாஸை ஏன் தெரிந்து கொண்டான்னு ஏன் கேள்வி கேட்கிற? என்ன தெரிந்து கொண்ட ரகசியத்தை நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு 2வது யூதாஸை ஏன் தெரிஞ்சிட்டே, அந்த ரகசியத்தை நான் அவர்கிட்ட கேட்க போறேன் என்று சொன்னார். பல வேளைகளில் நம்ம அப்படித்தான் யோசிக்கிறோம். இந்த மகிமையான ஊழியத்தை செய்ய எவ்வளோ திறமை உள்ளவங்களா இருக்கும்போது என்ன ஏன் திறந்து விட்டார்? ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது வழி போகிற வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலரை ஏன் தெரிந்து கொண்டார் நமக்கு தெரியல. ஏன் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எபேசர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மை தெரிந்து கொண்டாராம். அவருடைய சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக தெரிந்து கொண்டாராம். நித்திய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டாராம். மணவாட்டியாய் தெரிந்து கொண்டாராம். என்னையா தெரிந்து கொண்டார்?
நம்முடைய உள்ளத்தில் 1000 கேள்விகள் இருக்கிறது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு தடவை நான் பஸ்ஸில் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு முன் சீட்டில் ஒரு கல்யாண புதுமண தம்பதிகள் நினைக்கிறேன். அப்படி கொஞ்சி, அப்படி சந்தோஷமா, அப்படி சிரிச்சு, அந்த அம்மா தலையெல்லாம் மல்லிகைப்பூ, கண்ணம் கரேல்னு கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி அவ்வளோ குண்டு. அவரை பார்த்தா ஸ்லிம்மா, ரொம்ப அழகாக இருக்காரு, நல்ல சிகப்பு, பொருத்தமே இல்லாமல் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என் பக்கத்தில் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், உங்கள் ஊரில் தானே ஏறாங்க இந்த 2 பேர்? இவ்வளோ குண்டு யானைக்குட்டி மாதிரி இருக்கு, அவரை பார்த்தா கொத்தரங்கமாக இருக்கு, இவர் கண்ணங்கரேல்னு கரிப்பானமாக இருக்காரு. அந்தவா எப்படி இந்த பௌர்ணமியும் இந்த அமாவாசையும் ஒன்றா சேர்ந்தது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் லவ். காதலுக்கு கண் இல்லை, நீ கேட்டது இல்லையா? ஆண்டவர் இருந்து இருந்து நம்ம லவ் பண்ணி நமக்காக அந்த அழகிலும் 10,000 பேரும் சிறந்தவர் பூமிக்கு வந்து உயிரை கொடுத்து நம்ம மனவாட்டியாக தெரிஞ்சாருன்னா, இந்த தெரிந்து கொள்ளுதலை நம்ம புரிகிறதுக்கு குறைஞ்சதில் 1,00,000 வருஷமாவது ஆகும். எப்படி நம்ம போய் தெரிந்தெடுத்தார்? நமக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பு மாறாதது, அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டதும் மாறாதது. அவருடைய கால்களை பிடித்து கழுவினும் போதும் நீ காட்டி கொடுக்கும்படியாகவே நீ தெரிந்து கொண்டேன் என்பது அல்ல. ஆனால் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடியா அவன் பின்வாங்கி போனானே தவிர, தெரிந்து கொண்டது கர்த்தர் மேல் உள்ள தவறு அல்ல. கடைசி வரையிலும் யூதாஸ் காரியத்தை அவர் நேசித்தார். அவன் முத்தமிட வருகிறான். அவருடைய முகமெல்லாம் இரத்த வேர்வையாய் இருக்கிறது. லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழியால் வழியும் போது அந்த இரத்தமே யூதாஸ் காரியத்தினுடைய உதடுகளில் பட்டிருக்க வேண்டும். அப்படி அந்த இரத்தம் அவனுடைய உதடிலே படும்போது ஆண்டவர் அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். கடைசியாய் அவனை கூப்பிட்ட வார்த்தை சிநேகிதனே என்ற வார்த்தை. யோசித்து பாருங்க, உங்களுக்கு பின்னால ஒருத்தன் குழி வெட்டுறான், உங்களை பற்றி தூட்டி திரிகிறான், உன் குடும்பத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், உங்க மேல கள்ள கேஸ் போட்டு உங்களை மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். நீங்க அவன் காலை பிடிச்சு கழுவீங்களா? அவனுக்கு முன்னால தாழ்த்துவீங்களா? அவனை சிநேகிதனேன்னு அழைப்பீங்களா? ஆண்டவர் உள்ளத்திலே மாய்மால வைத்திருக்கிறவர் அல்ல. சிநேகிதனே என்ற வார்த்தையாவது அவனை மனமாற செய்துவிடக்கூடாதா? அவன் காட்டி கொடுத்ததினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை. மனம் திரும்பாதனால, கண்ணீரோடு கிறிஸ்துவண்டை வராததினால்தான் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். பாவம் செய்வதை எழுதி ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் கோடிக்கணக்கான பேர். ஆனால் அவர்கள் பாவம் செய்ததுனால தண்டனை அனுபவிக்கவில்லை. சிலுவை நாதரை புறக்கணித்ததினால, அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சாததினால, மனம் திரும்பாதனால தான் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார். யூதாஸ் காரியத்தை செய்த பாவத்தை விடவும் பெரிய பாவத்தை பேதுரு செய்து விட்டார் என்று நான் சொல்ல முடியாது. இயேசுவை அவ்வளவு சபித்தார். அந்த தேவகுமாரனை சபிப்பதென்றால் எத்தனை ஒரு கடினமான ஒரு காரியம். அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணினார். ஆனால் மறுபடியும் கண்ணீரோடு மனசாபப்பட்டு கர்த்தரிடம் வந்து விட்டார். கர்த்தரிடத்தில் எப்போதும் இரக்கம் உண்டு. அவருடைய இரக்கத்துக்கு ஒரு முடிவில்லை. நாம பிறருக்கு
7 தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நமக்கு சொல்லுகிறார், அவர் 7,000 தடவை மன்னிப்பதற்கு கிருபையுள்ளவராய் இருந்தும் அந்த மன்னிப்பை யூதாஸ் பயன்படுத்தி கொள்ளவில்லை. கண்ணீரோடு மனம் திரும்பவில்லை. ஆண்டவரே, தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னியும். 2 நிமிட வார்த்தைகளை அவன் பேசவில்லை. யூதாஸ் காரியத்தை குறித்து ஒரு பாரம்பரியமான கதை உண்டு. அது எந்த அளவு உண்மையோ எனக்கு தெரியல. அவனுடைய தாய் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எவ்வளோ தூரத்தில் வாழ்ந்தார்களாம். முழு கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு இரவிலே ஒரு சொப்பனம் கண்டார்களாம். தன்னுடைய வயிற்றில் பிறக்க போகிற மகன் ஒரு கொடூரமானவனாக இருப்பான். ஒரு ராஜாவின் மகனை கொலை செய்வான். ராஜா அவனை கொலை செய்ய வகை தேடுவார். அந்த இரவு முழுவதும் அவளுக்கு ஒரு கலக்கம். பிறக்க போகிற மகனை குறித்த ஒரு பயம். அடுத்த நாள் பிரவசித்து விட்டது. ஆண் குழந்தை பெற்றாள். கணவனிடத்தில் சொன்னாள், இது ஒரு அபசகனமான குழந்தை, நம்முடைய குடும்பத்துக்கு பெரிய கேடு இவனால் வரும். இவனை ஒரு பெட்டியிலே வைத்து ஒரு படகிலே கப்பலில் அனுப்பிவிடுங்க. அந்த கப்பல் போய்கொண்டே இருந்தது, அந்த படகு போய்கொண்டே இருந்தது. திடீரென்று அங்கே வந்த மற்ற பயணிகள் வேறொரு கப்பலில் இருந்து, இந்த படகு எம்டியா போகுது, ஒரு பாக்ஸ் இருக்கிறது, அதுக்குள்ளேருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது. ஆகவே ஓடி போய் அதை எடுத்தார்கள். அதை திறந்து பார்த்தால் அழகான ஆண் குழந்தை. ஆகவே இந்த குழந்தை என்ன செய்வது என்று அந்த தேசத்து ராஜாவிடத்தில் கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த ராஜா தன்னுடைய வேலைக்காரனை போல அந்த குழந்தை வைக்க வேண்டும் என்று வளர்த்தான். ஆனால் வாலிப வயது வந்தபோது அவனுடைய சுபாவங்கள் மாறினது. ராஜாவின் மகனை கொலை செய்து விட்டான். ராஜாவுக்கு தெரிய வந்தது. அவனை சித்திரவதை பண்ணி கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதற்கு பயந்து யூதாஸ் காரியோத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து விட்டதாகவும், இஸ்ரவேல் தேசத்தில் ஒளிந்திருந்ததாகவும், ஒரு நாள் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு அழுது 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 ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரண்டை வந்து விட்டதாகவும், அவனுடைய மனமாறுதலை கண்டு ஆண்டவர் அவனை அழைத்ததாகவும் பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. எல்லா சீஷர்களை பற்றியும் உள்ள பாரம்பரியத்தை பார்க்கலாம். இந்த யூதாஸை பற்றி அதிகமான பாரம்பரியங்கள். யூதாஸ் காரியத்து ஒரு நாளும் ஒரு நல்ல காரியம் செய்ததாக பைபிளை படிக்க முடியாது. மற்ற சீஷர்களோடு சம்பாஷித்ததாக, கலந்து உறவாடினதாக பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்து வல்லமை கொடுத்து அனுப்பின போது அந்த ஊழியம் செய்ய யூதாஸ் போனதாக சரித்திரமே இல்லை. பிசாசுகளை துரத்தி ஜனங்களுக்கு மனதுருகி அற்புதம் செய்ததாகவும் எழுதப்படவில்லை. அவனை பற்றிய ஒரு நல்ல காரியமும் கூட வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அவனுடைய பெயரை பார்க்கும்போது முதல்ல யூதாஸ் காரியோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா என்பது எபிரேய பெயர், யூதாஸ் என்பது கிரேக்க பெயர், காரியோத் என்பது அவன் பிறந்த ஊரினுடைய பெயர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யூதா என்ற வார்த்தைக்கு கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். லேயாளுக்கு 4வது குழந்தை பிறந்த போது, லேயாளுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். முதல் 6 ஆண் பிள்ளைகள், 7வது தீனாள் என்ற ஒரு பெண் பிள்ளை. அதிலே 4வது பிள்ளை பிறந்தபோது லேயாள் சொன்னாள், நான் கர்த்தரை துதிப்பேன். அவளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. இதுவரை 3 பிள்ளைகளை பெற்று என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார்,
சந்தோஷமாக இருப்பார், என் மேலே அன்பாக இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல. சரி, போனால் போகட்டும், நான் கர்த்தர் மேலே அன்பு செலுத்தி அவரை துதிப்பேன் என்று ஆதியாகமம் 29:35 அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆண்டவர் அந்த பெயரை பார்த்தால் சந்தோஷப்பட்டார். யூதா கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரத்திலே தாவீது பிறக்கும்படி செய்தார். தன்னை யூதா கோத்திரத்தின் சிங்கம், வெளிப்படுத்தல் 5:5 தன்னையே அழைத்து கொண்டார். அவரும் கூட யூதா கோத்திரத்தில் பிறந்தார். கர்த்தரை துதிப்பது அவருக்கு ரொம்ப பிரியம். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களை என்னுடைய நாம மகிமைக்காக ஏற்படுத்தினேன். எபேசியர் 1:11 அவருடைய நாம மகிழ்ச்சியின் புகழ்ச்சிக்காக நம்மை தெரிந்து கொண்டாராம், நம்மை யூதாவாக தெரிந்து கொண்டாராம். மனுஷனுக்கு துதி பாடுற கூட்டங்கள் ஏராளமாக இருக்கும்போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று எண்ணி ஆண்டவர் நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். அடுத்து அவனுடைய பேரில் உள்ளது ஸ்காரியோத். அது அவனுடைய ஊர். யோசுவாவின் புஸ்தகம் ஸ்காரியோத் என்ற மோவாபிய தேசத்தின் ஒரு ஊரை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆமோஸ் 2:2 கூட மோவாபியில் உள்ள ஒரு பட்டணத்தின் பெயர் ஸ்காரியோத். இந்த யூதாஸ் அங்கே பிறந்து வளர்ந்திருந்தனால அவனை மற்ற யூதா என்கிற சிஷ்யனிலிருந்து வேறு பிரித்து காண்பிக்கும்படி அவனுக்கு யூதா ஸ்காரியோத் என்ற பெயரை வைத்திருந்தார்கள். அவனுடைய மனம் கர்த்தருடைய போதனையிலே நிறைந்திருக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுல ஊறி போயிருக்கவில்லை. இயேசுவால் தனக்கு என்ன ஆதாயம், இந்த இயேசுவை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த இயேசுவை வைத்து நாம் எப்படி சம்பாதிக்கலாம், அதுதான் அவனுடைய எண்ணமாய் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு இந்த சின்ன குரூப்பில் உள்ள ட்ரெஷரர், பொக்கிஷதார் பதவியை கொடுத்திருந்தார். பணப்பை அவன் கையில் தான் இருந்தது. அவன் ஒரு திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. பணப்பையில் போட்டதை அவன் திருடிக்கொண்டே இருந்தான். அவன் திருடன் என்று யோவான் 12:6 அவனை பற்றி சொல்லுகிறது. அவனுக்கு இயேசுநாதர் மேலே உள்ள பாசம் அல்ல, பணம் சம்பாதிக்கணும், அதே குறிக்கோளாக இருந்தது. கிறிஸ்துவனுடைய போதனையில மனம் கொடுத்திருந்தானால் மனம் திரும்பி இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய சிந்தை முழுவதையும் சாத்தான் ஆட்கொண்டு இருந்தபடியால் அவன் திருடன் என்று அங்கே வேதம் வாசிக்கிறோம். யோவான் 10:10 இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். வேதத்தில் 2 பேர் விற்கப்பட்ட சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒன்று, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுகளுக்காக சொந்த சகோதரர்களையே விட்டார்கள். யூதாஸ் காரியோத் இயேசுவை 10 வெள்ளிக்காசுக்கு 10 வெள்ளிக்காசு அதிகமாக 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு விற்கப்பட்டார். 30 வெள்ளிக்காசு என்றால் அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இயேசுவை ஒரு தராசில நிறுத்து, இயேசுவை ஒரு பக்கத்தில் உட்கார வைத்து அடுத்த தராசில 30 வெள்ளிக்காசு போட்டார். 30 வெள்ளிக்காசே அவருக்கு பெரிய காரியமாக இருந்தது. அங்கே ஒரு ஏழை பெண் 300 பணத்துக்கு பெருமான நளத தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின போது, யூதாஸ் காரியோத்து திருடனா இருந்தனால இந்த 300 வெள்ளிக்காசை
வேஸ்ட் என்று நினைத்தார். வீணாக்கி விட்டார்கள். விற்று தரித்திரத்தில் கொடுத்திருக்கலாம், ஆஃபனேஜ் கொடுத்திருக்கலாம், ஓல்டேஜ் ஹோம் கொடுத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அவன் தரித்திரர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதை சொல்லவில்லை. அவன் திருடனானபடியால் பணப்பையில போடுறதெல்லாம் திருடுறது அவனுடைய வேலையாக இருந்ததுனால, ஆடு நனைகிறதேன்னு ஓனாய் கண்ணீர் வடித்த மாதிரி அவன் கண்ணீர் வடித்து கேட்டான். விற்று போட்டான் இயேசுவை, விற்று போட்டான். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தேவைதான். சேர்த்து 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 அங்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இங்கே எவ்வளோ வட்டி, இங்கே அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா போதாருன்னு இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு. எவ்வளோ பைபிள் வாங்கி கொடுத்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாம். அதை விட்டு சும்மா படத்தை வச்சு 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 கடைசியில் இஸ்லாமிய இயக்கம் வந்து அடிச்சுட்டு போவான், அல்லது அந்திக்கரிசு வந்து அடிச்சுட்டு போவான். கடைசியில் ரூபா நோட்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். பரலோகத்தில் அவங்க பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே கள்ளர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை, தூறு அரிப்பதும் இல்லை. அங்கே உள்ள வட்டியும் ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதிகளும் கோடி மடங்கு மேலானதாக இருக்கும். பண ஆசை அநேகம் பேரை பற்றி பிடிக்கிறதுனால நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கூட அதையும் கொள்ளடிச்சு திருடிக்கிறாங்க. பிறகு எப்படி வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும், எப்படி வீட்டில் சமாதானம் இருக்கும்? 9 பங்கை நீங்கள் வைத்து கொள்ளுங்க. ஒரு பங்கு சுவிசேஷ வேலைக்காக, ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக போனோன்னா ஆண்டவருக்கு மண்டையில் ஒரு அடி, சுவிசேஷத்துக்கு மண்டையில் ஒரு அடி, ஊழியக்காரருக்கு மண்டையில் ஒரு அடி. அந்த தசமபாகத்தையும் வஞ்சிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போனால் குடும்பத்தில் எப்படி சமாதானம் சந்தோஷம் இருக்கும், உடம்பில் எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? ஆண்டவர் கொடுத்து பார்க்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு கொடுத்த மதிப்பை பார்க்கிலும் அவன் பணத்துக்கு அதிக மதிப்பை கொடுத்தான். இன்றைக்கு பண ஆசையினால தான் நீதிபதிகள் நீதியையே புரட்டுகிறார்கள். போலீஸ் அதிகாரிகள் பண ஆசையினால்தான் ஒரு சாதாரண நிரபராதியை குற்றவாளியாக்கி ஒரு குற்றவாளியை விடுதலையாக்கி விடுகிறார். இன்னைக்கு புழல் ஜெயிலில், மத்திய சிறையில் அவ்வளோ பேர் கிடக்க காரணம் என்ன? லஞ்சம் கொடுக்க பணம் இல்லாதனால தான் இன்னைக்கு உள்ள பைத்தியக்காரன் மாதிரி கிடக்கிறாங்க. இல்லைன்னா எல்லாருமே வெளியே வந்திருப்பான். பணம் பாதாளம் வரையும் பாயுன்னு சொல்லுவாங்க. பணம்னா பிணமும் வாய பழக்கம். ஆனால் பணம் பாதாளத்துக்கு பாயுமே தவிர பரலோகத்துக்கு போகவே போகாது. பாதாளத்துக்கு போகிறவங்கள நோக்கி தான் பணம் பாயும். சும்மா அரசியல்வாதிகள் சட்டம் அதன் கடமையை செய்யும், சட்டம் அவர்கள் மேல் பாயும். ஒரு பாயும் பாயாது, மண்ணாங்கட்டி ஒன்றும் பாயாது, ஒன்றும் பாயாது. இந்த வெத்து பேச்சை சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டே வந்திருக்கேன். இப்பவும் அதை தான் கேட்குறேன். கர்த்தருடைய மனசாட்சியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது அவருடைய மனசாட்சி எப்படி வாதித்திருந்திருக்கும், காட்டி கொடுத்த பிறகு எப்படி வாதித்திருந்திருக்கும். தான் கைப்பற்றின அந்த 30 வெள்ளிக்காசு தனக்கு சமாதானத்தை தராது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த 30 வெள்ளிக்காசை வைத்து தன்னுடைய மனதை சாந்தி பண்ண முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த 30 வெள்ளிக்காசிலே பயங்கரமான சாபம் இருக்கிறது, அதை உணர்ந்து கொண்டான். அந்த 30 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசை கூட அவன் பயன்படுத்த முடியவில்லை. மனசாட்சி அப்படி அலறினபடியால் 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு பரிசேய சசேரிடத்தில் மறுபடியும் கொண்டு வந்தான். ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன், பணத்தை பிடிச்சு அவரை விடுதலையாக்குங்க. அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது ஓம் பாடு, அது ஓம் பாடு. 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தான். அந்த தேவாலயத்திலாவது அவன் ஜெபித்திருந்திருக்கலாம்.
தேவாலயத்தில் கொண்டு வந்து அந்த பணத்தை வீசி எறிந்தான். நேராக போனான். நம்ம ஊர்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு முளை கயிறு இல்லையா, ஒரு மரத்தில் ஏறினான், தூக்கு போட்டான். அவன் நிறைய திருடி திருடி தின்னு அவனுடைய வெயிட்டை அந்த கயிறு தாங்கல. அரை உயிரில் இருக்கும்போது அந்த கயிறு அருந்து விழுந்துட்டு. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மரத்தை உச்சிலிருந்து கீழே விழும்போது அந்த மரத்தின் ஒரு கிளை மொட்டை கிளை கரெக்டாக வயிற்றில் குத்தி குடலெல்லாம் சரிந்து அவன் விழுந்தான். எத்தனை பரிதாபமான ஒரு காரணம். குடல் சரிந்து அவன் செத்தான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய முடிவை குறித்து சொல்லுகிறார். அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்திலிருந்து எடுத்தாங்க. யூதாஸ் காரியத்தை எரிஞ்ச காசு, அதை காணிக்கப்படியில் போடக்கூடாது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து கிடைச்ச அந்த கிரையும், நாய வித்த பணத்தை காணிக்க போடக்கூடாது. வேசித்தனத்தால் வந்த லாபத்தை காணிக்கப்படியில் போடக்கூடாது. யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுத்த அந்த பணத்தை காணிக்கப்பட்டியில் போடக்கூடாது என்று சொல்லி அந்நியரை அடக்கம் பண்ணுகிறதற்கான குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள். ஒரு களிமண் பூமியை விலைக்கு வாங்கினாங்க. யார் அடக்கம் பண்றதுக்கு? இஸ்ரவேல் புத்திரர் அடக்கம் பண்றதுக்கு இல்லை. அந்நியரை, புறஜாதியரை, தேவனற்றவர்களை, கடவுளற்றவர்களை அடக்கம் பண்றதுக்கு குயவனுடைய நிலத்தை கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பரம குயவன், நம்முடைய வாழ்க்கை வணைகிற பரம குயவன், களிமண் பாத்திரங்களை கிருபையின் பாத்திரமாக வணைகிற ஒரு குயவன், களிமண் பாத்திரத்தில் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தெல்லாம் தெரியப்படுத்துகிற ஒரு குயவன், தம்முடைய கரத்தில் ஒரு மகிமையின் பாத்திரமாக ஏந்தி பயன்படுத்த விரும்புகிறவர். யூதாசை தன்னுடைய கையில பயன்படுத்த விரும்பினார். அவருடைய கையிலேயே அது கெட்டு போயிற்று. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, குயவனுடைய கை வனைந்தது, உருவாக்கினது. அவருடைய கையில் இருக்கும் போதே அந்த பாத்திரம் கெட்டு போனது. ஆண்டவர் வனைவதற்காக யூதாஸ் காரியத்தை கையில் ஏந்தினார். யூதாஸை பற்றிய ஒரு இடத்திலாவது சீஷனாகிய யூதாஸ் என்று எழுதப்படவில்லை, அப்போஸ்தலனாகிய யூதாஸ் என்று எழுதப்படவில்லை. ஒரு இடத்தில் கூட. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகியான யூதாஸ், அப்படித்தான் சொல்லப்படுகிறது. சிலரை பற்றி சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் ஒரு பிரசித்தி பெற்ற நாடகம் ஜூலியஸ் சீசர். அதில் அவனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தார், ஜூலியஸ் சீசருக்கு. ஜூலியஸ் சீசர் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவர் மேலே உயரை வைத்திருந்தார். தன் நம்பிக்கை பாத்திரமாக அவனை எண்ணினார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக சில துரோகிகள் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை கட்டியால் வெட்டும்போது அவர் முடிந்த வரைக்கும் தாக்கு பிடித்தார். தூரத்திலே தன்னுடைய நண்பன் புரூட்டஸ் வரும்போது இந்த புரூட்டஸை நோக்கி ஓடினாராம். தன்னை காப்பாற்றுவான், அவன் இருந்தால் போதும், 2 பேரும் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் வீழ்த்தி விடலாம் என்று. ஆனால் அந்த புரூட்டஸ் ஒரு துரோகியா இருந்தபடியால் கிட்டே வந்து அடைக்கலம் புகுந்த அந்த ராஜாவை மறைத்து கத்தியால் அவன் குத்தினான். மற்ற அவ்வளவு பேர் குத்தினதை பார்க்கலும் இவனுடைய கத்தி குத்து அகோரமாய் இருந்த போது மனமுடைந்து போனாராம். நீயுமா புரூட்டஸ்? எல்லாரும் தான் என்ன குத்தினாங்க, நீயுமா புரூட்டஸ்? அதை சொல்லி உயர் நீத்தாராம். இன்றைக்கும் துரோகிகளை சொல்லும்போது அவன் ஒரு புரூட்டஸ், இவன் 1ஆம் நம்பர் யூதாஸ் காரியத், இவன் தான் எட்டையப்பன்,
வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டையப்பனே இவனா சரியான நாறுதல், இவளா சகுனி ஆன்டி. நம்ம ஊர்ல எத்தனை பேர் வச்சிருக்காங்க. யூதாஸ் காரியோத்து ஒரு கெட்ட பேருக்கு ஒரு சின்னமாய் மாறிவிட்டான். ஒரு கெட்ட பேருக்கு சின்னம். அவனை குறித்து 4 வார்த்தைகள் நற்குன்னு பைபிள் சொல்லுகிறது. யோவான் 17:18 ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, கடைசி ஜெபத்தை பிதாவுக்கு நேராய் ஏறெடுக்கும் போது, யூதாஸ் என்ற பெயரை சொல்லாமல் கேட்டின் மகன் ஒருவன் கெட்டு போனானே அல்லாமல் நீர் எனக்கு தந்த ஒருவரும் கெட்டு போகவில்லை, கேட்டின் மகன் என்று ஒரு பெயர். கேட்டின் மகன் என்று 2 பேர் பெயர் பெற்றார்கள். ஒன்று யூதாஸ் காரியோத், அடுத்தது அந்தி கிறிஸ்து. 2 தெசலோனிக்கேயர் 2:3 கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று அந்தி கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். கேட்டின் மகன். கேட்டுக்கு என்று ஒரு வாசல் உண்டு. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமானது, அதிலே போகிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி இடுக்கமும் நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டின் மகன், கேட்டுக்கு செல்லுகிற வாசல், அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிலரை பிசாசு ஆட்கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிராய் இருக்கும்படி சாத்தானால் சர்ப்பத்தால் ஆளப்படும் போது அவன் கேட்டின் மகனாக அந்தி கிறிஸ்துவாய் மாறுகிறான். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்று அர்த்தம். பிறக்கும்போது நல்லவர்களாய்த்தான் பிறக்கிறார்கள். சாத்தானுக்கு இடம் கொடுக்க சாத்தான் சில நேரம் தட்டிட்டேன்னுப்பான். ஏன்பா உலகத்தை அனுபவியமாக இருக்கா, ஏன்பா சும்மா சச்சின்னு போகிறா, கொஞ்சம் ஒரு சிகரெட், ஒரு நாகரிகத்துக்கு ஒரு டைம் பாஸ், ஒன்றை பற்ற வை, தனிமை உணர்வு இருக்காது, ஒரு கம்பெனி கொடு, ஒரு பார்ட்டி, எல்லாரும் கூட உலகத்தோடு ஒட்ட உலகி பலகற்றும் கல்லாதார அறிவில்லாத கொஞ்சம் ட்ரிங்க், கொஞ்சம் அடி, கொஞ்சம் அப்படி இன்டர்நெட்டில் போ, இந்த மாதிரி டைப் பண்ணு, இந்த மாதிரி காட்சிகள் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துவான், கடைசிக்குள்ளே உள்ள போந்துருவான். பிறகு கேட்டின் மகனாயிர வேண்டியிருக்கும். இந்த பாவங்கள் உள்ளத்தை கதவை தட்டும் போதே, ஜீசஸ் யாரோ தட்டுற மாதிரி தெரியுது, நேர் போய் கதவு தரோம். ஆண்டவர் கதவு திறந்தா அங்கே சாத்தான் நின்றுட்டு இருப்பான். ஐயோ ராங் நம்பர், வேற ஏதோ வீட்டை தட்டிட்டேன், சாரி, நீனா போய் கதவு திறக்காது, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவன் கேட்டின் மகனாய் மாறினான். லூக்கா 6:16 அவன் துரோகி. பல துரோகங்கள், நம்பிக்கை துரோகம். அப்போஸ்தலனா அழைச்சாரே, நீ எத்தனை 1000 மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டியவன், சாத்தானுக்கு இடம் கொடுத்து நீ துரோகியான யூதாஸ் காரியோத். 12 சீஷர்கள் வரிசை பட்டியல் வரும்போது லூக்காவில் 6:16 துரோகியான யூதாஸ் 3 தடவை ஆண்டவர் அவன் துரோகியா விட்டு மாற்றதுக்காக என்றார். முதலாவது அவனுடைய கால்களை பிடித்து ஆண்டவர் கழுவும் போது யோவான் 13:21 கழுவினவன் முழுகினவன் சுத்தமாக இருக்கிறான். ஆனால் ஒருவன் அப்படி அல்ல. 2வது முறை ராப்போஜனம் எடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்.
மனம் திரும்பவில்லை. 3ஆம் தடவை மத்த 26, 25 ராபோஜனம் இருக்கும்போது யூதாஸ் காரியோத்து கேட்கிறான், நானா? ஒவ்வொருவரும் சிஷ்யம் கேட்கும்போது நீதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போதும் மனம் திரும்பல. ஸ்நேகிதனேன்னு கூப்பிடும் போதும் மனம் திரும்பல. ஆண்டவர் கொடுத்த அத்தனை தருணங்களையும் அவனை இழந்து விட்டான். எல்லாரும் பாவம், பரிசுத்தவான்களும் பாவம் செய்திருக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், தீர்க்கதரிசன சங்கீதங்களை ஏற்றினவர் தான். அப்படிப்பட்ட தாவீதும் பாவத்திலே விழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்பட்டவன், காசா நகரத்துக்கு கதவை அசைத்து பிடுங்கினவன், 2 பாலசிங்கங்களை எதிர் வந்த போது வாயை கிழித்து தூக்கி தூர போட்டவன், 300 நரிகளை பிடித்து ஒன்னோட ஒன்று வாழை கட்டி, அப்படிப்பட்ட பெரிய பராக்கிரமசாலியும் பாவத்தில் விழுவதற்கு ஏதுவாகி இருந்தது. ஆனால் அவள் எல்லாம் கண்ணீரோடு மனம் திரும்பினார். தாவீது எவ்வளவு நொறுக்கப்பட்டார். 51ஆம் சங்கீதத்தை அவர் ஏற்றும் போது என்ன மனநிலைமையில் இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் விழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட மறுபடியும் திரும்பி வந்து விட்டார். ஆனால் யூதோசோ கடைசி வரை வரவில்லை. சார், டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பரலோக தரிசனத்தையும் பாதாள தரிசனத்தையும் காணும்போது ஆண்டவர் பாதாளத்தில் இருந்த யூதாஸை அவருக்கு காண்பித்தார். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்த போது பாதாளத்தில் சாத்தானுக்கும் அவனுடைய 33 கோடி அசுத்தாவிகளுக்கும் ஒரே கொண்டாட்டம். ஆனனப்பட்ட தேவகுமாரனாம் 4000 வருஷம் எதிர்பார்க்கப்பட்டு வந்த மேசியாவாம் அவருடைய சிஷ்யனை நம்ம வீழ்த்திட்டோம். லூசிஃபர் எவ்வளோ தந்திரமாக அவனை வீழ்த்திட்டான். லூசிஃபருக்கு பெரிய புகழ் பாடினாங்க. பாதாளத்தில் பெரிய கொண்டாட்டம். ஒரு பக்கம் நம்ம தான் ஜெயித்தோங்கிற ஒரு பெரிய கொண்டாட்டம், மறுபக்கத்தில் இயேசுக்கு சீசனாக இருந்தவனை பயங்கரமாக கேலி செய்து அவனை சித்திரை செய்து வாதிக்கணும். அவன் அவமானம், அவன் காலாகாலமாக கோடி வருஷமாக தவிக்கணும். அவனை என்ன பண்ணலான்னு பெரிய எதிர்பார்ப்போடு பாதாள வல்லமையெல்லாம் காத்திருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும்போதும் ஒரு நிமிடம் ஒரு காரியத்தை செய்தாரா, என் சீஷன் பாதாளத்துக்கு போற தாங்க முடியல, அவனை அசுத்தாவிகள் வேதனைப்படுத்த போறது, எல்லாருக்கும் மறைத்து அவனுக்குன்னு நரகத்தில் ஸ்பெஷலாக ஒரு இடத்த நான் ஒதுக்கி பிசாசுகள் அவனை வாதிக்காதபடி பாதுகாக்கணும் என்று சொல்லி தனிமையான ஒரு இடத்தை உருவாக்கி அதை எந்த பிசாசும் எந்த சத்துருடைய வல்லமையும் காணாதபடி ஒரு இடத்தை கொண்டு போய் அவனை சிறை வைத்து விட்டார். அவனை பார்க்கும்படி ஆண்டவர் டிஜிஎஸ் தினகரனை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகும்போது அவனுடைய முகத்தில் அவ்வளோ வேதனை, தாங்க முடியாத வேதனை. எவ்வளோ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்திருந்திருக்கலாம், எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்திருக்கிறான். ஒரே ஒரு வாழ்க்கை வீணாக்கி விட்டான். பூமியில் வாழ்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வீணாக்கி விட்டான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை வாழாமலேயே பாதி வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு போய்விட்டான். ஒரு சகோதரி தான் நரகத்திலே யூதாஸை பார்த்ததாக ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க. யூதாஸ் காரியத்தை ஏதோ கையில் வச்சு கண்ணீர்னு ஒலிக்கிற வெண்கலம் போல, வெள்ளி காசு போல ஒன்று எண்ணிகிட்டே இருக்கான். நான் திரும்ப எண்ணிடுறான். திரும்ப உட்காந்து தனியாக எண்ணிட்டு இருக்கிறானா. திடீர்னு அதை எறிகிறானா. ஐயோ, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தால பாவம் செய்தேன். தலையில் ஓங்கி அடிக்கிறானா. திருப்பி அந்த காசெல்லாம் கூட்டுறானா. 1 2 3 30 ரூபாய் என்றானா. திரும்பி என்றானா. திருப்பி வீசி அறிகிறானா.
தலையில் அடித்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன் என்று ஒரு சகோதரி, கொரியா தேசத்தை சேர்ந்த சகோதரி எழுதுகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மரணம்! தற்கொலை என்பது இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக 10 கட்டளையில் ஒரு கட்டளை. தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதும் கூட, அது தற்கொலை என்று பெயர் இருந்தாலும் கூட, அது ஒரு பயங்கரமான கொலை குற்றத்துக்கு. கர்த்தரை நம்பாமல், கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், என்னை மன்னிக்க வல்லமை உள்ளவர் என்று நம்பாமல் செய்யப்படுகிறதான் அந்த தற்கொலை என்பது. இன்னொரு பாரம்பரிய கதை உண்டு, சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் 12ஆம் வயதிலே எப்படி இருந்திருப்பார்? ஒரு ஓவியன் அதை வரையும்படி ஆசை கொண்டார். அவனை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, இஸ்ரவேலுக்கு போ, யூத பிள்ளைகள் தான் ரொம்ப அழகான பிள்ளைகள். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போனால் ஒரு 12 வயசு நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பார்த்து இயேசு போல மனதுருக்க, அன்பு, கிருபை, ஒரு 12 வயது பையனை தெரிந்து கொள். அப்படி ஒரு பையனை தெரிந்து கொண்டு ஒரு மாடலாக்கி அவனை உட்கார வச்சு அவன் நிற்க வைத்து, இயேசுநாதரை போல நடந்து வருகிறது போல, ஒரு பக்கம் மரியாள், ஒரு பக்கம் யோசேப்பு, 12ஆம் வயதிலே பண்டிகை கொண்டாட எருசலேமுக்கு போகும்போது எப்படி போனார்கள். ரொம்ப அழகாய் வரைந்தான், நல்ல பாராட்டு. அந்த பணத்தின் மூலமாய் அவன் லட்சாதிபதியாய் மாறிவிட்டான். அநேகர் சொன்னார்கள், இன்னொரு படமும் நீ வரையணும். இயேசு திருவிருந்தில் அந்த ராப் போஜனம் 12 சீசர்களோடு அமர்ப்பது போல. ஆகவே அந்த படத்தை வரைந்தான். அவனுக்கு யூதாஸ்காரியத்துக்கு ஒரு மாடல் கிடைக்கவில்லை. சொன்னான், முகமெல்லாம் கொடூரமாக இருக்கணும், சாசு பிடித்தது மாதிரி இருக்கணும். ஒரு சாசு முகத்தில் எவ்வளோ கொடூரம், எவ்வளோ வஞ்சனை, எவ்வளோ தந்திரம், எவ்வளவு தீய குணம் இருக்குமோ அவ்வளோ அதில் இருக்கணும். எத்தனையோ வருஷம் தேடி கடைசியில் ஒருவர் சொன்னார், இங்கே தூக்குக்காக காத்திருக்கிற பயங்கர கொலைக்காரர்கள் இருக்காங்க, அங்கே போனால் அந்த ஜெயிலில் ஒரு ஆசாமியை கண்டுபிடிச்சிடலாம். அவன் அங்கே போனான். பல கொலைகள் செய்த ஒருவன், அவனை கூப்பிட்டு உன்னை வரையணும். அவன் வந்தான். இவர் வரைந்தார். வரைந்து முடிக்கல, அவன் ஓய் என்று அலறினான். பெரிய பாடு போட்டான். கதறி கதறி கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான். அந்த அழுகை கேட்ட ஓவியனுக்கே அழுகை வந்துட்டது. கை கால்லாம் உதறல் எடுத்தது. என்னன்னு கேட்ட போது, 12 வயதில் என்ன நீங்க இயேசுவா வரைந்தீங்க, இப்போ 35வது வயதில் என்ன யூதாசா வரைகிறீங்க. ஆரம்பத்தில் என் பெற்றோர் எவ்வளோ பக்தியாக வளர்த்து இயேசுனுடைய அன்பையும் சுபாவத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்போ தூக்கு கயிறுக்காக நான் காத்திருக்கிறேன். இயேசுவை போல வாழல, யூதாசை போல வாழ்ந்துட்டேன். ஐயோ, நான் இயேசுவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ளல, எனக்கு மன்னிப்பு உண்டா, மன்னிப்பு உண்டா என்று கதறி கதறி அழுதான். ஒரு காலத்தில் செயின்டா இருந்தவங்க பிறகு போக போக வஞ்சனைக்குள்ளே உட்பட்டு குடிகாரனாய் மாறி கஞ்சாவுக்குள்ளே போய் இயேசுவாய் பிரகாசிக்க வேண்டியவங்க யூதாசான் என்று கொண்டிருக்கிறார்கள். 12 சிஷ்யர்கள் ஒரு சிஷ்யனா ஆண்டவரை இழக்க வேண்டியதாயிற்று. அவன் மனம் திரும்பி இருந்தால் அவனை இழந்திருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் பாராட்டின அன்பு உண்மையான அன்பு, அவர் பாராட்டின கிருபை உண்மையான கிருபை. நம்மை யோசித்து பார்ப்போம். நம்ம மேலே எவ்வளவு தவறுகள், எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம புறக்கணிக்கவில்லை. அவருடைய கிருபை பெரியதாய் இருந்தது. கிருபை பாராட்டினவர் கடைசி வரை கிருபை பாராட்டுவார். பல வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் பக்திப்படி நான் நல்லா நடக்கல,
என் கால் சறுக்கும் போதெல்லாம் உடைய கிருபை தாங்கினதுனால தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் நான் இருக்கிறேன். தாவீது போல என் வில்ல நம்பேன், என்னுடைய ஈட்டியை நம்பேன், என் பட்டயத்தை நம்பேன். என் நம்பிக்கை உண்மையில இருக்கிறது. என்னுடைய பக்தியினால என் பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாது. ஆனால் நீர் ஒருவர் என்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். நீர் ஒருவரை கடைசி வரை என்னை நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். வலுவாதபடி என்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அந்த நித்திய மகிழ்ச்சியிலே என்னை நிலைநிறுத்த வல்லமையுள்ளவர். என்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கிறிஸ்து அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். இந்த பயபக்தியோடு ஓடக்கடவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.